Taste the Daily. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அளிக்கப்பட்டுள்ள அனுமதியை உடனடியாக திரும்பப் பெற கோரி அதிமுக சார்பில் வருகிற 30ஆம் தேதி மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் நாடகமாடி துரோகம் இழைத்த ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதி டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அளித்துள்ள அனுமதியை உடனடியாக திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தியும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். மதுரை புறநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வி ராஜன் செல்லப்பா தலைமையிலும், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பெரியபுள்ளான் என்கிற செல்வம் முன்னிலையிலும் நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகளும் வியாபாரிகளும் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் மக்கள் நலன்களை பாதிக்கும் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு திறனற்ற அரசாக திமுக அரசு இருப்பது வேதனைக்குரிய விஷயம் என தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடத்தை தகுந்த ஆதாரங்களோடு கழக பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையில் தோலுரித்து காட்டினார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏலத்தை மாநில அரசே நடத்த உரிமை வழங்க கோரி கடிதம் எழுதியுள்ளது திமுக அரசு. இந்த நிலையில் திமுகவின் மொத்த சதித்திட்டத்தையும் மத்திய அரசின் விளக்கம் வெட்ட வெளிச்சமாக்கியது. மக்கள் நலனை காக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்த விடிய அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.